ரேப்ட்ரே இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து நிறைய மிஷின்ஸை முடிக்கிறோம், நிறைய கார்னர்ஸை துடிக்க துடிக்க கொள்கிறோம். ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சோகமான சொல்லலாம். ஆஹா அடிக்டாக லேக் அடிக்குது. ஐயோ சாரி அது இது. ஓஹோ நான் அந்த ஹோல்ட் பண்ணி இந்த டேப் டு மவுண்ட் கொடுக்கணும். பட் நான் அந்த டேப் டு மவுண்ட் கொடுக்கல, ஏன்னா வந்து கொஞ்சம் சிக்கலாகிடுச்சுன்னு. ஸோ என்ன இது வீடியோ கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் நான் எப்பிக்கில் வச்சிட்டேன். ஸோ ஏன் திடீர்னு வந்து நீ எப்பிக்கில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் முன்னாடி விளையாடிட்டு இருக்கும்போது சரி ஓகே லோவில் வச்சு விளையாட்டு இருக்கும்போது சொல்லி எப்பிக்கில் வச்சேன். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அந்த இடம் நமக்கு பழகிடுது. அதுவும் இல்லாமல் ரெண்டரும் ஆகலை, நமக்கு கிராஃபிக்ஸ் ஒர்க்கு நல்லா எடுதுன்னு. ஸோ அப்போ நம்ம எப்பிக்கில் வச்சு கூட இப்போ நான் எப்பிக்கில் வச்சு விளையாடிட்டு இருக்கும் கிராஃபிக்ஸ் பார்த்தா தெரியும். ஸோ நிறைய சோமேஷன் வந்து போச்சு, என்னோட 2 மாஸ்கோ ஸ்டெப்ஸ் எடுத்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேரசூர் நம்ம ரேப்டர் பிடிக்கும் போல நான் அதுக்காக தான் வந்து ரேப்டர் பிடிக்கணும், அதை வந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணால். பட் அதுவே வந்து செத்து போச்சு. ஸோ இது கொஞ்சம் சோகமான விஷயம். ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நமக்கு ஸ்மூத்திங் பாம்பு இருக்க நடுவில் நம்ம வந்து ட்ரைக்கை கூட பிடிக்க பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேலைனா வந்து நம்ம 10 கார்னர் கொள்ளணும். அதுவும் இல்லாமல் லெவல் நான் 30 ரீச் பண்ணிட்டேன். சொன்ன வந்து நம்ம இப்போதைக்கு கார்னர்ஸ் தான் கொள்ளணும். அதுவும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் வேறு 135வது லெவலில் ஒரு ஸ்பைனோசோர்ஸ் ஸ்பான் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஜர்க்காக இருக்குது. ஏன்னா வீட்டு பக்கத்தில் ஸ்பான் ஆகிடுச்சா, நம்மள்து ஹை லெவல் தான். பட் அந்த ஸ்பைனோசோர்ஸோட மல்லு கட்டுற அளவுக்கு ஹை லெவலான்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மல்லு கட்டுறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நானும் வந்துட்டேன். ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10 கார்னர் கொள்ளணும், 3 டெரர் பேடை கொள்ளணும், அப்படியே நம்ம லெவலப் ஆகிடுவோம். ஸோ நம்ம ரேப்டர் தான் கூப்பிட்டு சுற்றுறேன். ஸோ வந்து இப்போதைக்கு என் கையில் இருக்கிற பவர் பிளான் ரேப்டர் தான். அதனால தான் இப்போதைக்கு நான் ரேப்டர் கூப்பிட்டு போகிறேன். ஸோ நம்ம ஒரு லெவல் 38 ரீச் பண்ணால் நம்ம பெரடான் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு 7 லெவலா இல்லை 8, ஆமாம் நம்ம 8 லெவலில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பெரடான் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்னோ கூட போயிடலாம். ஓட்ரு கூட இப்போ என் கையில் கிடச்சிச்சு. சொன்ன இப்போ பயமும் இல்லை. சிட்டி நார்மல் சேபர் டூத் இப்போ கன்று கூட நம்ம கொஞ்சம் லெவல் பண்ணால் நமக்கு கன்லாம் கூட அன்லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு லெவலில் போயிட்டு வந்துட்டோம். நம்மளும் பெரிய ஆள்றா வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம். ஸோ கிராஸ் போர்டை நான் அதுக்கப்புறம் மேக் பண்ணேன். ஸோ பரவாயில்ல நல்லா தான் இருக்குது கிராஸ் போர்ட் டேமேஜ் கூட. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ காரணம் எங்கே போச்சு? இங்கே தானே தெரிய நாய் தெரியாது. ஓகே இங்கே தானே. ஓகே காரணம் இதுக்குள்ளேயா இருக்குன்னு நானுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தெரியும் போனட்டி. இதுவா இல்லை இது இக்னோடான். யாரா அவன்? டிலோவா? இட்டா லேக் இருக்கும். ஒரு பார்ட் அதுமாதிரி சம்திங் லேக்லேயே தான் இருக்கும். லேகி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸுக்கும் அந்தளவுக்கு பெரிய சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலையும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் செஞ்சுருக்கும். ஏண்டா அந்த டிப்ளோவே பாவம், டிப்ளோ கூட நீ மல்லு கட்டிகிட்டு இருக்க. காரணம் ஐயோ நம்ம அதை கொண்டுமே. சாரி. ஸோ சின்ன பருவம் கூட பகடம் தானே. அடங்கி இவன் ஒருத்தன் ஒரு காரணம் இடியட். ஓகே ஸோ இவன் கொண்டு வச்சோம். இவன் பேக்லேருந்து ஏரோ போட்டு போயிருப்பான். ஸோ நம்ம ஏரோவே எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே ஏரோ. ஸோ எவனோ ஒருத்த பின்னாடி ஆணி வச்சிட்ருக்கான்ப்பா. எங்கே இது? நீ தனியாக என்ன பண்ணிகிட்ருக்க? ஸோ சின்ன பொருளும் கூட நம்ம விசிலை இங்கே வச்சுப்போம். ஆனால் வந்து நம்ம விசில் அடிக்கிறது தான் முக்கியம். ஸோ ஓகேங்களா? இப்போது ஓகே ஸோ காரணம் நான் தேடி போனால் வந்து ஒரு டைம் ஆகும். எந்தெந்த மூலையில் எந்தெந்த காரணம் எங்கே இருக்குதுன்னு எனக்குலாம் தெரியாது. இல்லை மேப்பை பார்த்து நம்ம போயிடுவோம். தூரமாக இருந்தால் கிட்டே தான் அது சொல்கிற வழியில் போகும். ஸோ 10 காரணம் கொண்டு இப்போ நம்ம ஒரு காரணம் கொண்டு இப்போ 9 காரணம் இருக்குது. ஸோ நானும் இந்த அனிமே ரிவ்யூலாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஒரு 4-5 வீடியோ. பட் நான் எடிட்டிங் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கு மட்டும்தான் இப்போ வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன போட்டிருக்கேன்னா வந்து இந்த வேணாம் விடுங்க, நான் சொன்னால் அது சரிப்பட்டு வராது. முதல வாயா நீ இருங்க. நம்ம முதல வாயனுக்கும் நம்ம ரேப்டருக்கும் மல்லு கட்டுவோமா? இல்லை வேணாம் பிச்சை போ. உனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுற உயிர் பிச்சை கொடுக்குறேன். நீ என்னது உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன். இதுக்கு ஆனால் ஷார்க் கூட சரியான மவுண்ட்டு. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து நான் தண்ணிக்குள்ளே போகும்போது இச்சிக்கு அப்புறம் நான் இதான் அதிகமாக யூஸ் பண்ணி வச்சுக்கோம். அப்படின்னா இல்லை மெகலோடான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் பிடிச்சேன். பட் ஆனால் நான் வந்து ஸோ அதிகமாக இந்த வாட்டருக்கு போகும்போது நான் யூஸ் பண்ணுறது வந்து ஷார்க்கோ தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து தரமாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஸ்டாமினா மற்ற அனிமல்ஸை பொறுத்து டக்கு டக்குன்னு ஏறிடும். ஸோ 2 நிமிஷம் மொத்த ஸ்டாமினா. யாரா இவன் கோமாளி? இவன் ஒருத்தன். நான் இப்போ தான்டா கிளம்புனேன். ஏன்டா உனக்கு இந்த கொலவேரி? ஸோ இது 100 சம்திங் கொடுக்கு. அடா பிரானாஸ் நம்ம ரேப்டர் பார்த்தீங்களா இல்லையா? சும்மா பிரித்து மேராப்பில். ஸோ என் ரேப்டருக்கு முன்னாடி எதுவுமே ஈடு கிடையாது. ஸோ கொஞ்சம் லேகியாக இருக்குல்ல? ஸோ கொஞ்சம் லேகியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் எப்பிக்கில் நான் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. ஸோ அது போக பழகிடும். இது ஒன்று எனக்கு பிரைட்னஸ் இது சரி விடுங்கடா. ஸோ அது வந்து இப்போது தெரிஞ்சு இது இதோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் இல்லை, வெதர் மாதிரி இருக்குது கேமில்.
ஸோ ஃபஸ்ட் டைம்லாம் நான் இங்கே தான் வந்து ராப்டர் பிடிக்க பண்ண வேர்ல்டு ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் சரியான காமெடி. ஸோ இல்லை வேர்ல்டு ஆரம்பிக்குள்ள இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணிட்டு குழந்தைங்க சுற்றிட்டு இருந்தேன். இங்கே சுற்றி பார்க்கும்போது ஸ்பைனோசஸ் ஸ்கேல்லாம் உதவாங்கினேன். அது கொஞ்சம் சின்ன பருவம் கூட பகடம் தானே சிந்துவேனே சே அதான் மாட்டினா எங்கே நான் வந்த ராப்டர். ஸோ இவன் எத்தனை லெவல்னு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு 20வது லெவலா ஒரு ரயில் லெவலில் இருந்தாவது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் நீ எல்லாம் என் கால் தூசி கூட சம்பவம் இல்லை, ஓடிடு. ஸோ இனிமேல் இந்த ராப்டர் நான் தாண்டா இங்கே ஆல்ஃபா ராப்டர். பட் அது ஆல்ஃபா ராப்டர் வரும்போது தெரியாது. ஆல்ஃபா ராப்டர் 6 ஸ்பான் ஆகுது. அதனால அந்த தைரியத்தில் நான் ஆல்ஃபா ராப்டர்னு சொல்கிறேன். ஆனால் ஆல்ஃபா ராப்டர் வந்து மட்டும் முன்னாடி இருந்துச்சுன்னா இப்போ அது கேட்கும் யாருப்பா இங்கே ஆல்ஃபா ராப்டர் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நமக்கு சண்டை வரும். அப்போது நம்ம தோற்றுருவோம். ஓகே காரணம் அதோ இருக்காங்க காரணம். டேப் 2 மவுண்ட். ஸோ சின்ன பருவம் கூட பகடம் தானே ஓஹோ எத்தனாவது லெவல் 25வது லெவலா. ஸோ ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ போட போகிறேன். என்னடா கம்பேரிசன் வீடியோனா வந்து நம்ம மைண்ட் கிராஃப்ட்டுக்கும் ஆர்க்குக்கும் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ போட போகிறேன். ஸோ எது பெஸ்ட்டு, எது வாங்கலாம், வாங்கலான்றது எது கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் என்ன வித்தியாசன்றதை பற்றி பார்த்துடலாம். என்ன எக்ஸ்ப்ளோர் ஆகுது ராப்டர் லெவலை பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நான் இப்போ 2வது ஒரு ராப்டர் டேம் மலேசியா வந்து ப்ரீடிங் பண்ணணுமா, அதனால தான் ஒரு ராப்டர் ஒன்று கேட்குறேன். சரி ஓகே இப்போது தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 2த்தையும் போட்டு சொல்கிறோன்னா எனக்கும் போர் அடிக்குது. சின்ன பருவம் கூட பகடம் தானே சின்ன பருவம் கூட பகடம் தானே ஒரே டீல் 2ம் போச்சு. ஸோ இந்த பைக் எப்போ அவனுக்கு கிடச்சிதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் ராப்டரை கொண்டேன்னா அதுலேருந்து எனக்கு பைக் கிடச்சி நான் பார்த்து போய் தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் ராப்டர் ஆனால் அதுக்கப்புறம் செம்ம காண்டாயிட்டேன். என்னடா என்னை வச்சு வெறுப்பேற்றிங்களான்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங் தெரியும்போது ராப்டர் கிடைக்கல ஹை லெவல். அப்போ வந்து ராப்டர் ஹை லெவலில் அது பாட்டு வந்துக்கினே இருக்குது. நான் காண்டாயிட்டேன். மனுஷனடா நீங்கள் என்ன ஸ்மூத்திங் பாம்பு இருக்கும் நம்ம கேவ் ரன் பண்ணல. நான் என்ன பண்ணேன், ஸோ கொஞ்சம் விளையாடி கொஞ்சம் ஸ்மூத்திங் பாம்பு தவிர நம்ம இச்சி பிடிச்சிருக்கோம். ஆமாம் ஸோ பட் ஏன்னா அதை மறக்க முடியல, அது வேறு. சரி ஓகே குக்குடு மீட் ஸோ ஓகே சின்ன அந்த தேதி எத்தனாவது லெவலு ஹை லெவலாக அந்த அதுக்கிட்ட கொஞ்சம் போவானா. ஸோ ரொம்ப கொஞ்சம் மீடியமாக இருந்தால் கூட நம்ம அதுக்கிட்ட போக தேவையில்லை. சின்ன பருவம் கூட பகடம் தானே. ஸோ இந்த ஸ்பைனோசோர்ஸே நம்மளால் கொல்ல முடியுது, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். ஐயோ கார்னோவே ஸ்பான் ஆகலையா. சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங்கும் பண்ணுவோம். ஏன்னா வந்து நமக்கு இந்த தெரிஞ்சு இது மேலே வேலை இல்லை. ஸோ அப்போ கொஞ்சம் ரெட் ரூட்ஸ்க்குலாம் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ரெட் ரூட்ஸில் கூட கார்னோஸ் அதிகமாக ஸ்பான் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் லைட்டாக சுற்றி பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம், நம்ம கையில் கொஞ்சம் வெப்பன்ஸும் இருக்குது. அதே வந்து ராப்டர் ஏறுங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், எப்பிக்கில் வச்சுனா லைட்டாக லேக் அடிக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வீடியோஸில் போய்ட்டு எப்பிக் வேணாம், லோ வேணாம், மீடியம் வேணாம், ஹை ஸோ எப்பிக் வேணாம், நான் வந்து ஹையில் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் எப்பிக் வேறு பெட்ரு பார்த்தீங்களா. ஸோ இது எப்பிக் வேறு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எப்பிக் வச்சு ஹை. ஸோ ஓகே லோவில் வச்சு விளாண்டா ஸ்மூத்தாக இருக்கும், பட்டு கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு லைட்டாக அடிப்படும். ஸோ அதனால தான் வந்து நான் ஓவரியூ ஆள் தான் இவங்களால என்னால் காப்பாற்ற முடியாது போப்பால. ஸோ ஓகே ஸோ என்ன சார் திரும்பி போகிறேண்ணா, டேய் இப்படி போடா ஆஹா ஐவா ஸோ இது லைவாக போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் லைவ் மட்டும் தான் விளையாடிட்டுருக்கேன். ஸோ போன இடத்துல வந்து இது எப்படி நான் போட்டேன். ஸோ அப்படி சொல்ல மாட்டேன், நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லெவலப் பண்ணணும். நான் வந்து வீடு மாற போகிறேன். ஸோ எங்கடா பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ இந்த இடம் தான். ஸோ அந்த உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், நான் அந்த இடத்துல வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காங்கன்னா வந்து அந்த இடம் வந்து சூப்பரான இடங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த இடம் ஃபுல்லாக ப்ளெயினாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அனிமல்ஸை க்ளீனாக நிப்பாட்ட முடியும். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயம் இங்கே இருக்குது. பட் இங்கே என்னென்னா வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க, ஸோ நீங்கள் வந்து ஹார்ட்கோராக அந்த மாதிரி விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்ச நாளுக்கு வந்து இந்த இடத்த பக்கம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. காரணம் வந்து இந்த இடத்துல வந்து ஸோ கொஞ்சம் ராப்டர் அடியே ஸ்பான் ஆகும், காரணம் கூட ஸ்பான் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு ஓரளவுக்கு முடியும்னா வந்து நீங்கள் அப்போ தாராளமாக வரலாம். ஸோ ஓகே யாரா நீங்கள் இப்படி லேக் அடிக்குது. ஸோ என்ன பண்ண நம்ம லோவில் போயிட்டு இந்த புல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நான் லோ ஸோ ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அடாடாடாடாடாடா சரி ஓகே யார் கேட்டா ராப்டரா இது இல்லை டிலோப்போ டிலோப்போ மேக்ஸ் லெவல் டிலோப்போ ஓகே நம்ம இக்னோட அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆமாம் ஸோ இதுமா என்னடா
அட ஓ ஹெல்த் கம்மியாக இருக்கா அதான் ஓடுறியா? ஸோ இந்த இடத்துக்கு நம்ம இப்போதைக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்க்கு வந்ததுனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஆர்க்கை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போட போகிறேன். நான் வந்து ஆர்க்கில் இருக்கிற பெஸ்ட்டு டைனோஸ் ஃப்ரம் பிகினர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து எது எது பெஸ்ட்டு அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா வந்து இப்போது கார்னோ என்னடா கார்னோ ஒரு 2 கொடுத்தானுங்க. ஆமாம், ஒரு 2 கார்னோ கொடுத்தானுங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் கார்னோ கொடுக்கல. அப்புறம் நம்ம ரெட்வுட்ஸ் தான் போகணும் பொழுது. ஏன்னா வந்து ரெட்வுட்ஸ் தான் கார்னோ கம்பேரிட்டிவ்லி அதிகமாக ஸ்பான் ஆகும். பட் அங்கே தலைவலியில் வந்து டெரர் போர்டு இருக்கும், புல்லோவியாக இருக்கும். அதான் எனக்கு வந்து பயமாகவே கூட இருக்குது. ஸோ இதுங்கெல்லாம் பார்த்தா லைட்டாக நமக்கு அப்படியே அள்ளி கிளம்புது. இந்த கிளிம்னேசோர்ஸா? ஆமாங்க, இதை நம்ம டேம் பண்ணுங்க. இது எனக்கு வந்து மிஷினில் வந்து டேம் பண்ண சொல்லி இதோட பவர்னு வச்சுக்கோங்களேன். ராப்டரா? ஸோ ஓகே, 2 ராப்டர் இருக்குது. டே ஸோ ஓகே, நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து ராப்டர் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் நோட்டுன்னா ஈக்கூஸ் 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 80ஆம் லெவலு மேலு. ஸோ இது லெவல் கொஞ்சம் அதிகமாக வேணும் எனக்கு. ஏன்னா வந்து ஈக்கூஸ் வந்து எனக்கு இப்போ மிஷின் வந்துருக்கு. ஸோ கில் த ஈக்கூஸ் இல்லை, டேம் த ஈக்கூஸ். ஸோ அதனால் வந்து நமக்கு ஈக்கூஸ் இப்போதைக்கு முக்கியங்க. ஸோ ஈக்கூஸை டேம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை வந்து ஈக்கூஸ் வந்து உங்களால் ஒரு யோசிக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஈக்கூஸ் ஸ்பான் ஆகும், இந்த இடத்துல நம்மளால் ஈக்கூஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லவே முடியாது. ஈக்கூஸ் பொறுத்தவரைக்கும் அது எங்கே வேணாலும் ஸ்பான் ஆகும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது இந்த இடத்துல ஷுவராக கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸ்பான் சொல்ல முடியாது. மேப்பில் எங்கே வேணாலும் இது ஸ்பான் ஆகும். ஸோ அதனால் வந்து ஈக்கூஸை வந்து இன்னும் பார்த்தோன்னே பிடிச்சிருவாங்க. ஓகே, இதை விடக்கூடாதுன்னு. யாரா அவனுங்க? இவனுங்க வேற போடு. ஸோ பேசாமல் பிடிச்சிடலாமா ஈக்கூஸு? பட் எனக்கு ஒரு லெவல் 100 அந்த மாதிரி தான் ஈக்கூஸ் வேணும். பட் வேணாம். சரி ஓகே விடுங்க, இப்போதைக்கு நான் ஈக்கூஸ் பக்கம் போகிறதில்ல. சின்ன பொருளும் கூட பக்கடம் தானே. அது 50ஆவது லெவலு, 10ஆவது லெவலு. வேஸ்ட்டு, 2 வேஸ்ட்டு. ஸோ ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு தெரியா. ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் எடுத்துக்கிறனால நம்ம ராப்டர் வச்சு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் கூட இந்த ராப்டரை பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். என்னடா இந்த மொத்த வேலை 2 காரணம் தான் இருக்கா என்ன? ஸோ நானும் பார்க்குறேன். ஓகே, நம்ம ரெட்வுட்ஸ் வந்துட்டு பேசாமல் ரெட்வுட்ஸ்லேயே போயிடலாங்க. ஏன்னா வந்து ரெட்வுட்ஸ் தான் காரணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பட் நடுவில் வந்து ஸ்வாம்பை கிடக்கணும். அதில் வந்து இந்த கேப்ரோ தொல்லை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஷார்கோ தொல்லை இருக்கும், டைட்டனோபோ தொல்லை இருக்கும். பட் அது தனியாக போனால் தான் தொல்லையாக இருக்கும். நம்ம இல்லை, நம்ம ராப்டர் இருக்காப்ல, நமக்கு கவலையே இல்லை. ஸோ என்ன கொஞ்சம் இருங்க நம்ம. ஸோ ஸ்டாமினா எல்லாம் போயிடுச்சு. நம்ம ராப்டருக்கு கொஞ்சம் ஸ்டாமினா மட்டும் ஏற்றிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு அனிமல் எந்த அளவுக்கு டக்குன்னு ஸ்டாமினா எடுக்கும், அந்த அளவுக்கு மீட் எடுக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து எப்பிக்கில் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கேமு லேகையாக தான் இருக்குது, பரவாயில்ல. லேகில் இல்லை, லேகி. எப்பிக். சின்ன பொருளும் கூட பகடம். இதான் வந்து எப்பிக்குக்கும் இருக்கும் வித்தியாசமா? ஓகே ஓகே. சின்ன பொருளும் கூட பகடம் தான். இந்த பாட்டு அப்படியே மண்டக்குள்ள ஓடினே இருப்பா. ஓகே, நம்ம அப்படியே போயிடலாங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ சதுப்பு நிலம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன எனக்கு ஒரே பிரச்சனை வந்து பாம்பும் இந்த கெப்ரோவும் தான். மற்றபடி நீங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லை. கெப்ரோ என்ன பண்ணால் வந்து நீங்கள் ஒரு மவுண்ட் மேலே வச்சுக்கோங்களேன், அது மவுண்ட் அட்டாக் பண்ணாது. அந்த மவுண்ட் வந்து உங்களை அலைக்காக தூக்கிட்டு போய் விட்டுரும். ஸோ அதில் வந்து உங்களை அந்த மவுண்ட்டோட சண்டை அந்த மவுண்ட் வந்து நீங்கள் பேசிவ் போட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மற்ற அனிமல்ஸ்னால் வந்து உங்களை மவுண்ட்டை தான் அட்டாக் பண்ணணும், நீங்கள் அதனால் கூட போட்டுடலாம். பட் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு கரெக்டாக வந்து இருங்க. இந்த டைட்டனோபோவா டைட்டனோபோவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, நம்ம டைட்டனோபோவை பிடிக்க முடியலப்பா. ஸோ ஓகே. ஐயோ லேகாக இருக்கே. டாங்கு. ஓகே. ஏன்டா இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் வந்து இப்போதைக்கு. ஸோ வெயிட் வேணா, நான் கொஞ்சம் மீலி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மீலி தான் எனக்கு பிரச்சனை. ஸோ ஓகே. சின்ன பொருளும் கூட நான் இந்த இடத்துல அப்புறம் ஆஃப்லைனில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேம் விளையாடுறேன். ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து இப்பிக்கு வச்சு ப்ளே பண்ண முடியுது. ஸோ மெகலோசோரஸ் பரவாயில்லப்பா. இருங்க, நம்ம கார்னோ தேடி உள்ளே போவோம். பார்த்துட்டேன் கார்னோவை. நான் சொன்னல ரெட்வுட்ஸில் வந்து கார்னோ அதிகமாக ஸ்பான் ஆகும். கார்னோ இல்லை 2 ரெட்வுட்ஸ். ஸோ கார்னோவில் பார்த்தீங்கன்னா ஆல்பா கார்னோ கூட ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அந்த ஒரு பயத்தில் தான் நான் அதுவும் இங்கே தூரம் நான் வா கார்னோவா கார்னோ வந்து புஷ்பேக் பண்ணுது. அதான் எனக்கு காண்டா இருக்குது. ஸோ புஷ்பேக் பண்ணாமல் நேருக்கு நேர் ஒத்தி அங்கே இருப்பாங்க டெரர் வீடு இருக்குடா. அந்த கார்னோக்கு அப்புறம் நீங்கள் தான்டா உங்களை அப்படியே வச்சு செய்கிறேன்டா, உங்களை எல்லாரையும் வச்சு செய்கிறேன். ஸோ ஓகே. ஓகே. எச்சை கொடு, கொம்பு அப்படியே வெட்டி போடுவேன். ஸோ டியோடிகஷ் பிடிக்கணும். பட் இப்போது டியோடிகஷுக்கு சேடு எனக்கு நல்லா கவலை. ஸோ அதுவும் இல்லாமல் பெட்டடான்ஸும் அதிகமாக இந்த ரெட்வுட்ஸில் ஸ்பான் ஆகும். கூட ஹை லெவலில் ஒரு பெட்டடான் வேணும்னா வந்து கண்டிப்பாக வந்து ரெட்வுட்ஸ் வரலாம். ஸோ ஐ டெஃபினெட்லி கேரண்டட். ஓகே, எக்ஸ்ப்ளோர் நோட்ரா. ஸோ நமக்கு எக்ஸ்ப்ளோர் அப்பா லெவலப் இருக்குடா.
டட்டனனனன, டனனன. இந்த பக்கம் ஸோ ஓகே, நான் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஒரு 10 எக்ஸ்பி ஹெல்த். ஸோ இப்போ என்னன்னா வந்து அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் விட்டுருக்கோம், நம்ம அதே எடுத்து வச்சுக்கோங்களேன். ஸோ கார்னோவை நம்மளும் கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன பருவம் கூட பகடம் தானே அவு அவு. ஸோ ஓகேங்களா, ஸோ ஓகே எடுத்தாச்சு. கரடி கரடி வாயா. ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா வந்து இந்த ஒரு காரணம் காரணோவும் கார் கார் கார். இப்போ என்ன பண்ணுவோம் வந்து பேசிவில் போட்டுருவோம். ஸோ என்னடா ஒரு ட்ரிக்கை வந்து நான் ட்ரிக்கை என்னென்னா வந்து இப்போ நம்ம இந்த காரணம் வந்து ஹெல்த்தை ஃபுல்லாக குறைச்சி இப்போ நான் இறங்கி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆஹா நம்ம ரேப்டர் வந்து ஓஹோ உன்னை நான் பேசிவில் தானே ப்ரோ போட்டேன், எதுக்குடா அவசரப்பட்ட அறவே காடு. ஸோ ஓகே அட்டாங்கு எங்க இந்த காம்பி வந்த வேலை. ஸோ எக்ஸ்ப்ளோர் கிடைக்க நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணி இப்போ ஃபுட்டெல்லாம் ராப்டர் வெயிட் ஏறுது. நம்ம அனிமல்ஸை கொள்ள அது என்ன வந்து ராப்டர் வந்து வெயிட் ஏறுது. ஆஹா ஐயோ எடுக்க மறந்துட்டேனா என்னன்னா வந்து நான் ஐயோ வெயிட்டு. சரி ஓகே விடுங்க, சரி அப்போலாம் ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் இது இருக்கட்டும் விடுங்க. ட்ராப்பு சரி பரவாயில்ல, ட்ராப்டா வுட்டு 2 கிலோ இருக்கும். ஸோ வெயிட்டையும் பார்த்துக்கணும், ஏன்னா வந்து தண்ணி குடிச்சிக்கலான்னு அது கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணும். ஸோ கண்ணால். ஸோ ஓகே, வேறு ஏதாவது இம்ப்ளான்ட்டா என்னது நம்ம ராப்டரோட இம்ப்ளான்ட்டா நீ வச்சுக்கோ இம்ப்ளான்ட்டை. ஸோ இம்ப்ளான்ட் வந்து சப்போஸ் எடுத்துச்சுன்னா கூட நம்ம அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்க எக்ஸ்ப்ளோர் நோட்டு தான் இந்த இடத்துல சுற்றி கிடக்குது. ஓகே காரணவா இருங்க, காரணம் இங்கே இருக்கேன். ஸோ 3. ஸோ எங்கே பின்னாடியா? ஓகே இங்கே தான் இருக்காப்புல காரணம். ஸோ ரெட் ரூட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா நீங்கள் காலி ஆயிடுவீங்க. ஸோ ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ரெட் ரூட்ஸு. அங்கே இருக்கியா? ஒரே கல்லில் 2 மாங்காய் இன்றைக்கி விட மாட்டோம் உங்கள் 2 பேரையும் வாங்க. ஸோ நீங்கள் ஹை லெவல் தான் லோ லெவல்டா. ஓகே 35 டோட்டலாக 35. 1 15 1 25 இன்னொன்று வந்து 10. ஸோ ஓகே 35 10 மீன்ஸ் இது 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல. ஸோ பேசிவ் போட்டுடலாம். ஸோ பேசிவ் வந்து இப்போ ஓகே புரியுதா? இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ண போனால் வந்து நம்ம ராப்டர் அடி வாங்க விட்டுருவோம். நம்ம அடிப்போம் லாஸ்ட் வந்து ஹெல்த் கம்மியாக இருக்கிற நேரத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இறங்கி வந்து நம்ம ராப்டரை சடிச்சிடலாம். எங்கே இந்த காரணம் அதோ இருக்குது காரணம். யாரா நீ வீடியோ போடும்போது தான் வருவியா? ஸோ இருங்க டேய் இங்கே நரக்கம் பாடுறா மோதி பாருடா. வந்து பாரு நான் யாரு தெரியுமா? இப்போ ரைட்டு வரண்டாடுறா. ஸோ ஓகே, ஏன்னா நீ கொன்னாலும் கவலை இல்லை, அது வேறு. அடா பாவி. ஷோ நம்ம ராப்டர் நம்பவே முடியலாமல் ஓவர் பாசமாக இருக்கா. ஸோ பட் அதுவே வந்து சம்டைம் எனக்கே எரிச்சல் ஆகிடுது. யாரா நீ? ஸோ ஓகே, நமக்கு நெக்ஸ்ட்டு காரணம் எங்கே இருக்குது? ஸோ இல்லை இருட்டாகுது, நல்லவே நான் கொஞ்சம் பெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே தூங்குறதுக்கு ஸோ இனிமேல் ஃபுட்டும் கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணி கூட குடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. இருங்க. ஸோ தண்ணி இருக்கீங்க, நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி அந்த ஸோ பேக்கில் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே சின்ன பருவம் கூட பகடம் தானே அந்த பாட்டு திடீர்னு தள்ள ரீல்ஸை பார்த்துருந்து மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ ஐயோ கொஞ்சம் இருங்க கூட. ஓகே ஸோ இந்த மாதிரி காட்டிங்கன்னா இருக்குது. ஏதாவது பர்சனல் நியூஸ் தெரிஞ்சு போயிட்டு ஏதாவது ஆகிட போகுது, அது வேறு பயமாக இருக்குது. ஸோ மெக்லோசோரஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு அது யூஸ் இல்லை. ஸோ மெக்லோ காரணம் கரெக்டாக தான் இருக்கேன். காரணம் இங்கே அங்கே இருக்குது காரணம். அடா பாவி, டயர் பேரை கொண்டுட்டியடா. டயர் பேர் 10வது லெவல் டயர் பேர் தானா? நீ எத்தனாவது? 70வது லெவலு. போயும் ஒரு லெவலுக்கும் தகுதி இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்க நீ. அடே டே உங்ககிட்ட எவன்டா வந்தான்? நான் காரணம் தாண்டா கொள்ள வந்தேன். எனக்கு காரணம் தாண்டா முக்கியம். காரணம் மோதி பார்த்துக்கலாம் வா. ஸோ காரணம் வா. இவனுங்க வேற வந்து நம்மள உயிர் எடுக்கிறானுங்களே. சின்ன பருவம் கூட பகடம் தானே. ஓகே இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் இருக்கா? மேலே இருக்குது. நல்ல வேலை. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் லெவலப்பாக ஆக முடியும், அதுவும் இல்லாமல் யூஸும் இருக்குது. இந்த இடத்துல ஸ்பைனோ தோலை இருக்கும் பழையிட்டா. ஸோ ஓகே நமக்கு ஸ்பைனோ இருக்குது. போய் கொள்றாந்து கொள்ளுவோம். பட் இந்த எக்ஸ்ப்ளோர் எடுத்துகிட்டு போய் நம்ம கொள்ளுவோம். ஐயோ எனக்கு தேவைதான். நோ அன்னும். ஸோ டேப் டு மவுண்டன் சம்டைம் யூஸ்ஃபுல் சம்டைம் கடுப்பு. யாரா இவன் கோமாளி? ஸோ யாராடா பார்த்தியானா நம்ம டெரர் பேர்டு மூஞ்ச பார்க்க டெரராக இருக்குது. பேருக்கு தான் என் டெரர் பேர்டு, மூஞ்சுக்கும் பேருக்கும் ஒன்று கூடுறானுங்களே. ஆனால் எனக்கு இப்போதைக்கு யூஸ் இல்லைன்ற சும்மா வந்து ஏன் எடுத்துகிட்ருக்க?
சும்மா பேச்சை கேட்கணும். அதை விட்டு வந்து அண்ணன் பேச்சை கேட்கறத விட்டு மோதினின்னு வை, அதுதான் சொல்லி முடிஞ்சா. இல்லையா 95 அட்டாங்கு. ஸோ அவனுங்களே பயப்படுறானுங்க, எதையும் இவங்ககிட்ட போய் மோதணுமானு. ஏண்டா நான் என் ரேப்டருக்கு பார்த்துட்டு சண்டைக்கு வாங்கடா. சும்மா இதோ நம்மளை டேய், எனக்கு உங்களை சண்டை போட விருப்பம் இல்லைடா, எனக்கு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்க வந்தேன்டா. அட செக், சரி ஓகே, யாரும் வேணாண்ணா. அட இவன் வேற உயிர் எடுத்துகிட்டு இருக்கான். டேய் நான் எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்க வந்தேன்டா. எக்ஸ்ப்ளோர் இருங்கடா, பேசாமல் எக்ஸ்ப்ளோர் எடுத்துகிட்டு உங்கள் கதையை முடிகிறேன்டா. இருங்கடா, எக்ஸ்ப்ளோர் நோட் எங்கே? ஆஹா, இவன் பில் அடிக்கிறான்ப்பா. ஸோ ஓகே, ஸோ அது வீட்டில் பார்த்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. பட் எக்ஸ்ப்ளோர் நோட்டுன்னு வச்சாங்க. சரி நிமிஷம், ஒரு வேலை இருக்குது. சே, ஒரு வழியாக அந்த ரேப்ட் இருந்துச்சு, இந்த கார்னோஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு வேலை இருந்துச்சுன்னு கூப்பிட்டாங்க, போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, ஸோ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ உட்காந்து ஸோ இதை காமிச்சின்னு சொல்லி நான் விட்டேன். ஸோ நல்லா கொஞ்சம் சுற்றிலாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம பசிக்குதா, இதுக்காக தான்டா மீட் விட்டு வந்தேன். ஓகே, ஸோ ஃபுட்டு வாட்டர் கட்டக்கிராம் ஏந்துட்டு இன்னும் கொஞ்சம். ஸோ ஒரு மிஷினை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கேன். அந்த மிஷின் எனக்கு இன்னும் வரல. என்ன மிஷினா வந்து இல்லை ஒரு என்ன சொல்கிறது, டர்பட கொள்ள சொல்லி ஒரு பர்ச்சூட் சொல்லுவாங்க. அந்த பர்ச்சூட் முடிக்கும்போது நமக்கு என்ன ஒன்றா வந்து பவர்ஃபுல்லான ஒரு கத்தி ஒன்று வரும். ஸோ அந்த கத்தி வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த கத்தியில் வச்சுட்டு. ஸோ பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பேச போடுங்க, இன்னும் கொஞ்சம் தூங்கிடுவோம்மா, ஏன்னா வந்து ஸோ டைம் தான் இருக்கே, கவலை இல்லை எனக்கு. பரவாயில்லடா, நான் தூங்குறேன்டா, கிட்ட ஃபுட்டும் இருக்குது, தண்ணியும் இருக்குது, எழுந்துக்கலாம். நல்லா ஒரு விடிய காத்தால் இந்த மாதிரி டைமிங்கில் தான் போய் செக் பண்ணணும். ஸோ நமக்கு என்னென்ன மிஷின்ஸ் வந்துருக்கு, மிடில் ஆஃப் சாம்பரியமாக இது வந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் மட்டும் வந்திருக்கு, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அந்த டெரல்பர்ட் பர்ச்சூட் தான் வேணும். பட் இவங்க இந்த டெரல்பர்ட் பர்ச்சூட்டை கொடுக்கவே மாட்டானுங்க போடுறது, ரொம்ப எச்சில் படுத்துறானுங்க. சரி ஓகே, இந்த மிடில் ஆஃப் த சாம்பர்னு ஒரு கேவ் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுவோன்னா வந்து நம்மளை என்ன சொல்கிறானுன்னு தெரில. ஓகே போய் பார்த்துலாம். யாரா நீ? அடா பாவி டே, என்னடா ஆச்சு? ஐயோ, இந்த பேலன்ஸை டேம் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ எத்தனை லெவல் பார்த்தீங்களா? 110 லெவலு. ஐயோ போச்சு. சே பிடிக்கலான்னு பார்த்தேன். டீரெக்ஸு பார்த்தீங்களா? இல்லை டீரெக்ஸு டாங்கு பிரானா வந்து இப்படி உயிர் எடுக்குது என்ன? ஸோ டீரெக்ஸை போய் கொல்லாமன்னு கிடையாது, வந்து இப்போதைக்கு இங்கே வேலை இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆடாடாடாடா. ஸோ இப்போ நம்ம ரேப்டர் எல்லாம் மல்லுக்கடை தேவையில்லை, ஏன்னா வந்து எனக்கு டைம் வேலை இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பேசாமல் எப்படியே நம்ம போயிட்டு ஒரு ஊல்ஃபை பிடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஓட்டரோ இருக்குது, நமக்கு போயிட்டு ஒரு ரேப்டரோ இருக்குது. பட் ரேப்டரை மட்டும் நம்பிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு வேலை தெரிஞ்சு தரல எனக்கு சரியா. சரி நம்ம பேசாமல் அடுத்த பாட்டில் போயிட்டு ரேப்டரை போய் பிடிக்கலாம். சரி ரேப்டர் பிடிக்கான்னு சொல்கிறேன். ஸோ ஸ்னோ கொஞ்சம் போயிட்டு வரலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் அந்தளவுக்கு லெவலப் ஆகல, கொஞ்சம் கன்னாரில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். நான் இப்போதைக்கு வெறும் பர்ச்சூட் தான் முடியலான்னு பார்த்தேன். ஸோ ஓகே, என்னாலும் பார்த்துக்கலாம். நடுவில் ஒரு வேலை எதாவது ஹை லெவலில் ஒரு அர்ஜென்ட் டிவிஎஸ் கிடச்சிது, இல்லை சேபர் கிடச்சுன்னா வந்து நம்ம அதையும் பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எஸ் இந்த ரேப்டர் ஸ்டாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்துச்சு மேப் ஃபுல்லாக. ஸோ நல்லா தான் இருக்குது. பட் என்ன சேபர் டூத்து உல்ஃபா வந்து இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட் இதுனால கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான அனிமல்னால் ரேப்டர் தான் கிடச்சிக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, ஜம்ப்பு. ஸோ மிடில் ஆஃப் த சாம்பர் கேவ் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவனுங்க காட்டுற லொக்கேஷனுக்கு போகணும். மிடில் ஆஃப் த சாம்பர்னால் வந்து ஒரு குகை. ஸோ அந்த குகை வந்து நல்லா மிடில் இருக்கும். அந்த குகையில் வந்து தான் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ். ஸோ சிட்டினாமெல்லாம் வந்து அந்த குகையில் தான் கிடைக்கும் ப்ளூ பிரிண்ட்டு. ஓகேங்களா. அது எத்தனை லெவல்? 35 லெவல். ஏன்டா வந்து என் காலில் வந்து உயிர் எடுக்கிறீங்க செத்த பயலுங்களா. ஸோ ஓகே, ஸோ ஒரு சேபர் டூத்தாச்சும் கிடச்சா நான் இப்போதைக்கு பிடிச்சி வச்சுருந்தா ஒரு நல்ல லெவலில் இருக்கும். ஸோ சேபர் டூத்தாச்சும் கண்ணில் மாட்டுச்சு, மாட்டலன்னு சொல்ல மாட்டாங்களா, மாட்டுச்சு. பட் நீங்கள் நான் நினைச்ச அளவுக்கு ஹை லெவலில் மாட்டல, சும்மா ஒரு 55 அந்த மாதிரி தான் மாட்டுச்சு. ஒரு 120 அப்படி இருந்தாச்சும் நான் பிடிக்கலாம். பட்டு அந்த 100 தாண்ட மாட்டுச்சு இந்த சேபர் டூஸ்லாம். ஸோ ஹை லெவலில் சேபர் டூத் உல்ஃப்லாம் வேணால் நம்ம ஸ்னோக்கு தான் போய் செக் பண்ணணும். பட் மலையிலேயே கிடச்சா வந்து லக்கு. ஸோ அப்படியே இந்த அர்ஜென்ட் டிவிஎஸும் சும்மா செக் பண்ணிக்கலாம். அதாவது 45 வேஸ்ட்டு தேராது. அப்பா தேல் நல்ல லெவலில் இருக்குது. பட் எனக்கு தேல் தேவையில்லை. ஸோ தேல்லாம் எதுக்கு பிடிப்பாங்கன்னா வந்து இந்த கேவில் போய்ட்டு சண்டை போடாமல் சைலண்ட்டாக வரது தான் கேவு. பட் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நமக்கு வந்து அடி உத தான். ஸோ அதனால் வந்து செட் ஆகலை. ஆஹா, ஐயோ ஆலோ இருக்குது. ஸோ ஆலோ வந்து ஏன்னா வந்து ஒரு குரூப்பாக பேக்காக இருக்கும். அந்த ஆலோ பேக் மட்டும் நல்லா காய்ச்சுன்னா சொல்லி முடிஞ்சிச்சு. 90 லெவல் ஆச்சு, 25 லெவல் ஆச்சு, போங்கடாடி. ஸோ ஓகே, ஆஹா யாரா அவர்?
ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கா. அப்படி இந்த இடத்துல சுற்றி பார்த்து தான் வந்தேன். எப்படின்னா நான் அந்த ஒரு ஸ்பைனோ இல்லை ஒரு ரேப்டர்ஸை கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அது கொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பர்ச்சிட் வந்துச்சு மிடில் ஆஃப் த சேம்பர்னு. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நான் சேபர் டூத் தான் கிடைக்கணும், பட் சேபர் டூத் கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ம கிட்ட ஸ்மூத்திங் மம்மும் இருக்குது. ஸோ ரேப்டரா எனக்கு இப்படிலாம் ரேப்டர் பார்த்து ரொம்ப போர்ச்சிச்சுரா. ஸோ ஓகே ஸ்டாமினா ஒக்கா அடத்தான் ஏன்டா லெவல் என்ன அவன் பவர் சே நம்மளும் ஒரு நல்லது சேரும்போது ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைன் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த மிடில் ஆஃப் த சேம்பர். இது முற்றாலும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பி ஏறணும். ஸோ ஓகேங்களா. அது வந்து ரன் பண்ண சொல்ல நம்மள வந்து இந்த மிடில் ஆஃப் த சேம்பருக்குள்ளே நுழைய சொல்கிறாங்க. அதே பண்ணிப்போம். போடு போடு வந்துட்டாங்க. அடா இவன் ஒருத்தன் யாரா நீ. ஓகே. ஸோ ராப்டர்ஸ்லாம் உள்ளே போகணுமான்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு உங்கள் ராப்டர் நம்மளே பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு தேவை நேர்பேவாக இருக்கணும். ஓகே. ஸோ பர்ச்சூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லெவலப்பாக இருக்காண்ணா இல்லை ஆர்டிஃபிகேட் ஆஃப் கிளவரா ஐயோ. ஸோ என்டர் த ஐலாண்ட். அப்படியே போங்கடா ஒரு வேலை இல்லை பேர். ஸோ நமக்கு இன்னும் ஒரு லெவலில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஈக்குஸ் பின்னாடி ஃபோன் எடுத்து இல்லை படம். ஸோ ஈக்குஸ் பிடிக்கணுமா. ஸோ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே ஹை லெவலில் ஏதாவது ஒரு சேபர் டூத் கடையை சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துடுவோம். கிடச்சிச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம், கடையில் நம்ம வீடியோ என் பண்ணிட்டு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ லென்த்து வேணுன்றதுக்காக அப்படி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் லென்த்துக்காக தான். ஸோ இந்த மாதிரி யாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது, நான் பட் சொல்லுவேன். நான் உண்மையை சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ராப்டர் சேபர் டூத் 20 லெவலு வேஸ்ட்டு, 45 லெவலு செத்துப்போ. யார் ரெக்ஸா கார்னோவா இந்த இடத்துல பார்க்கும்போது ஜினேஷ் கேமிங் அந்த ஆல்ஃபா ரெக்ஸ் தான் ஞாபகம் வருது. ஏன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தா ஆல்ஃபா ரெக்ஸ் தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைமு. ஸோ அவர் வீடியோவில் எனக்கு ஆல்ஃபா ரெக்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் வரைக்கும் 3 வேர்ல்டு வச்சுருந்தேன். அந்த 3 வேர்ல்டு வந்து எனக்கு இதுக்கு ஆல்ஃபா ரெக்ஸ் கிடச்சதே கிடையாது. ஸோ ஆல்ஃபா ராப்டர் சிக்கிக்குது, ஆல்ஃபா கார்னோ சிக்கிக்குது, ஆல்ஃபா ரெக்ஸ் எதுவும் சிக்கினதே இல்லை. ஏன் மோசர் கூட சிக்கினது இல்லை, நார்மல் மோசர் கூட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்து இன்னும் ஒரு லெவலில் போனால் வந்து நமக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். அடாங்கு டேய் போடா. ஸோ ஆஹா ரைட்டண்ணா ஐயா, வணக்கம் ஐயா, வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஸோ இவங்களாம் நம்மளால் முள்ளு கட்ட முடியாது. இவெல்லாம் ரெக்ஸே ஒரே மீதியில் கொண்டு போடுவேன். அதனால் வந்து நமக்கு இவனுக்கெல்லாம் பயந்து தான் ஆகணும். ஸோ இந்த ரெக்ஸாக இருந்தால் நான் மோதி இருப்பேன், அது வேறு. பட் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஸோ ஓகே. அதான் ஒரு சேபர் டூத் தான்டா தேட்டை கொடுத்துக்கலாமேடா. சேபர் டூத்லாம் இவங்களுக்கு சரியான ஒரு கஞ்சி பிஸ்னா ஆரிங்கோ. கீழே என்ன இருக்குது, ஆப்டர் தான் இருக்குது. சரி ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இதோட வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணணும். இல்லை வேணாம். ஸோ நான் கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரே பாட்டாக வருமா இல்லை ரெண்டு பாட்டாக ஒரு மணித்தில் நான் இப்போ அதே சொல்லிட்டேன். அது ஒன்றும் ஒரே பாட்டாக கூட வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 2 பாட்டாக கூட வாய்ப்பு இருக்குது. டைட்டன்லாம் வெறும் ஒரு லெவல் 1லேயே தான் இருக்கிறான். ஆனால் அவன் ஹெல்த்துக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் மொபைலில் எதுவுமே நிற்காது பொழுகுது. அவன் முன்னாடி இந்த சேபரே ஒன்று நீ 145 லெவல் அவனை அப்போ வேணா நான் பிடிக்க தயாராகிறேன். சும்மா இதை வந்து பேச டோப்பர் எப்படி செக் பண்ணுவோமா. அவனை கிட்டே வந்து வருஷனாலே மிதிச்சு விட்ருவான். அந்த மலைக்கு போகணும், பட் எனக்கு இப்போதைக்கு அந்த மலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து போகணும் தான் நம்ம கொஞ்சம் இந்த உல்ஃபு சேபர் அதெல்லாம் பிடிக்கணும் தான் இருக்குது. எத்தனை லெவல் அந்த வேஸ்ட்டு. ஸோ பட் என்னென்னா வந்து எனக்கு அந்த 3 நான் செக் பண்ணிட்டேன், 3மே கேவலமான லெவல் தான். க்ரீன் ஆப்ளெக்ஸ்க்கெலாம் இருக்குது நம்ம மேப்பில். இதுக்கும் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் நம்ம. இன்னும் க்ரீன் ஆப்ளெக்ஸ் போல் அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ ஓகே, சேஃப்டியான பிளேஸ் தானே இது, சேஃபான பிளேஸ் தானடா. ஓகே சேஃபான பிளேஸ் தான். ஓகே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பை.